வணக்கம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. பூராடம் நட்சத்திரம் காலை 10 மணி வரைக்கும். அப்புறம் உத்திராடம் நட்சத்திரம் இருக்குது. ஏகாதசி திதி இருக்குது. எனவே இன்றைக்கி பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. நாளைக்கு காலையில் சாப்பிட்டுக்கலாம். உடம்பு கொண்டு வந்துடாது. கர்ப்பிணி பெண்கள், வியாதியஸ்தர்கள், மூத்தவர்கள், வயதில் குழந்தைகளுக்கு விரதம் வேணாம். மற்றவங்க ஏகாதசி விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. வெற்றி அதிகம், ஜெயிக்கிறீர்கள். உங்கள் பிறகு பலமான தைரியம் ஜெயிக்கும். மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடுவது திருஷ்டியை குறைக்கும். ஓம் ஓம் சொல்லரசியே போற்றி. சொல் அரசி யாரு? சரஸ்வதி, கலைவாணி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம்னு பழக்கருப்பையா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். யூடியூப்லலாம் நிறைய வந்து பேசுகிறார் இல்லையா, அரசியல் பேசுகிறார் பழக்கருப்பையா. அவர் நல்ல எழுத்தாளர். அந்த புத்தகம் வந்திருக்கு, படித்து பாருங்கள், நல்லது. புதிய வெளிச்சம் கிடைக்கும். பழக்கருப்பையா, மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம். ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ரிஷபராசிக்கார நேயர்களை, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும். சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். 3 நட்சத்திரத்துக்கும் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. 4 மணிலேருந்து அனுகூலமான எண் 4, தெற்கு, வெள்ளை. சரி, மனசில் ஒட்டும் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ரூபனே போற்றி, ரூபனே போற்றி, ருக்மிணியே போற்றி சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண்ணெல்லாம் சொல்லிட்டோம். நிதானம், பொறுமை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்க. 26 பகுதி, ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. ஏழைகளுக்கு பச்சை பயிறு கலந்த சோறு அல்லது பச்சை நிற சோறு, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, கொடுங்க, பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களை, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நல்லா இருக்கு. அப்புறம் சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. எதுக்கு? சேஃபு. மத்தியானத்துல இருந்து கவனமாக இருந்துக்கணும். பகல் 1 மணிலேருந்தே கவனமாக இருந்துக்கலாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் கலைவாணியே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. உங்கள் புத்தியை செழுமைப்படுத்தும். ஏதோ சாதாரணமாக நினைங்க, ஆனால் அது உண்மை இல்லை. அனுகூலமான எண் 2 மணி வரைக்கும் 7, தெற்கு, வெள்ளை. 2 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. ஆனால் மந்திரம் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்க. 26 பகுதி, ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. ஏழைகளுக்கு பச்சை பயிறு கலந்த சோறு அல்லது பச்சை நிற சோறு, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, கொடுங்க, பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் நன்மை அதிகம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் புதனுக்கும் மனசில் வழிபாடும் செய்யணும். கோயிலில் தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும், அல்லது எரியிற தீபத்தில் அல்லது தீபம் ஏற்றணும். சரியா? 3 பேருமே மந்திரம் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் சுந்தரனே போற்றி, சுதர்சனமே போற்றி. சுதர்சனம்ங்கிறது பெருமாள் கையில் இருக்கிற சக்கரம். சுந்தரன்னா அழகன், புதன். சுந்தரர் வேற, சுந்தரன் வேற. ஆமாம், சொல்லுங்க இந்த மந்திரத்தை, நல்லது. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம்னு பழக்கருப்பையா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். யூடியூப்லலாம் நிறைய வந்து பேசுகிறார் இல்லையா, அரசியல் பேசுகிறார் பழக்கருப்பையா. அவர் நல்ல எழுத்தாளர். அந்த புத்தகம் வந்திருக்கு, படித்து பாருங்க, நல்லது. புதிய வெளிச்சம் கிடைக்கும். பழக்கருப்பையா, மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம். ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீம்பு, கர்வம், அலட்டல் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது.
ஓம் காசினி பெருமாளே போற்றி, காசினி பெருமாளே போற்றி. சொல்லுங்க இந்த மந்திரத்தை. நல்லது. அனுகூலமான எண் 1 மேற்கு சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. 26 பகுதி, ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பாருங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. நல்லது. ஏழைகளுக்கு பச்சை பயிறு கலந்த சோறு அல்லது பச்சை நிற சோறு, அதில் ஒரு அர்த்தம் இருக்கு, கொடுங்க, பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. கன்னிராசிகார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் அவர் தான். ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. தேவையற்ற பேச்சு இருக்கு. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் சௌமியனே போற்றி, சக்கரனே போற்றி, சௌமியனே போற்றி, சக்கரனே போற்றி. 2 மந்திரம் சொல்லுங்க. நல்லது. அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. 26 பகுதி, ஏதாவது ஒரு பகுதியை படிச்சு பாருங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. நல்லது. ஏழைகளுக்கு பச்சை பயிறு கலந்த சோறு அல்லது பச்சை நிற சோறு, அதில் ஒரு அர்த்தம் இருக்கு, கொடுங்க, பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றமாக இருந்தே தீரும். அப்புறம் என்ன, சந்தோஷம், கலக்குங்க. மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் அஸ்வ பெருமாளே போற்றி. அஸ்வ பெருமாள் யாரு? குதிரை பெருமாள், ஹயக்ரீவ பெருமாள். இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நல்லது. அஸ்வ பெருமாள். அனுகூலமான எண் 3 4 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம்னு பழக்கருப்பையா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். யூடியூப்லலாம் நிறைய வந்து பேசுகிறார் இல்லையா, அரசியல் பேசுகிறார் பழக்கருப்பையா. அவர் நல்ல எழுத்தாளர். அந்த புத்தகம் வந்திருக்கு, படிச்சு பாருங்க. நல்லது. புதிய வெளிச்சம் கிடைக்கும். பழக்கருப்பையா, மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம். ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. விருச்சிகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, பதட்டம், தடுமாற்றம் எல்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? கேட்டைக்கு தொல்லை அதிகம். கேட்டை நட்சத்திரத்துக்கு. ஏன்? அதனுடைய தலைவர் புதன். மொத்தத்தில் பிரார்த்தனை முக்கியம். மனசில் ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் பாட்டுக்கு வேலை நடக்கட்டும். ஓம் சேக்கிழாரே போற்றி, சேக்கிழாரே போற்றி, சேந்தனே போற்றி. சேந்தன்னா சிகப்பானவன், அழகானவன், புதன், சேந்தன். அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை. மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம்னு பழக்கருப்பையா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். யூடியூப்லலாம் நிறைய வந்து பேசுகிறார் இல்லையா, அரசியல் பேசுகிறார் பழக்கருப்பையா. அவர் நல்ல எழுத்தாளர். அந்த புத்தகம் வந்திருக்கு, படிச்சு பாருங்க. நல்லது. புதிய வெளிச்சம் கிடைக்கும். பழக்கருப்பையா, மகாபாரதம் ஒரு மாபெரும் விவாதம். ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. புத்திசாலித்தனமான பேச்சு, பெருந்தன்மை 2 ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அப்புறம் என்ன, கலக்குங்க. என்ன, மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டிருப்பது திருஷ்டியை குறைச்சிரும். ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி அல்லது சண்டீசனே போற்றி, சாரங்கமே போற்றி. 2 மந்திரமும் சொல்லுங்க. நல்லது. சாரங்கம்ங்கிறது நாராயணனுடைய வில்லு. அனுகூலமான எண் 3 7 தெற்கு மேற்கு சிவப்பு பச்சை. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். கலைவாணியினுடைய அன்னை சரஸ்வதியினுடைய ஆண் வடிவம் அவர் ஜெயகாந்தன். படிச்சு பாருங்க. நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். அவ்வளோதான். நாங்கள் சுருக்கமாக ஆனால் பழிச்சுன்னு சொல்லிடுவோம். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். என்ன சொல்றது? மந்திரம் என்ன சொல்றது? திருஷ்டியை குறைக்கிறதுக்கு ஓம் நந்தகமே போற்றி, நவநிதியே போற்றி, நவநிதியே போற்றி, நந்தகமே போற்றி. சொல்லுங்க. நல்லது. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். கலைவாணியினுடைய அன்னை சரஸ்வதியினுடைய ஆண் வடிவம் அவர் ஜெயகாந்தன். படிச்சு பாருங்க. நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது.
கும்பராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. அவசரம் தடுமாற்றம் அதிகம். தப்பிக்கணும். எப்படி? வழிபாடுதான். ஓம் 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 புதனே போற்றி, புரூரவசே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. புரூரவஸ் புதனோட பையன். அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். கலைவாணியினுடைய அன்னை சரஸ்வதியினுடைய ஆண் வடிவம் அவர் ஜெயகாந்தன். படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. ரேவதிக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ரேவதியினுடைய தலைவர் புதன். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. மொத்தத்தில் உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, புதிய வெளிச்சம் கிடைக்கும். கலைவாணியினுடைய அன்னை சரஸ்வதியினுடைய ஆண் வடிவம் அவர் ஜெயகாந்தன். படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.